இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அபாக்கஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதோட சின்ன இன்ட்ரோ மாரி இன்னைக்கு செஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க உங்க கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க இல்லையா? இந்த இதுதான் உங்களுக்கு அபாக்கஸ் கிட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த கிட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து என்ன சொல்லுவாங்க, அபாக்கஸ் கிட்டோட ஃப்ரேம் அப்படி சொல்லுவாங்க. இந்த கிட்டோட ஃப்ரேம்ல இந்த நடுவுல இருக்கு இல்லையா, இந்த நடுவுல இந்த டிவைட் பண்ண இந்த லைன் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்சர் லைன். இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டாட்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒன்ஸ் ராடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் ராட். ஓகேவா? இந்த ராட் அப்படின்னா வந்து இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கு இல்லையா, குச்சி குச்சியா இருக்கு இல்லையா, இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ராட் அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் பீட் அண்ட் லோவர் பீட் அப்படிங்கிற மாதிரி லோவர் பீட்ஸ்ல 4 பீட்ஸும் அண்ட் அப்பர் பீட்ல ஒரு பீடும் இருக்கும். சரி, ஸோ இது மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகி இருக்கும். எதோட அப்படின்னா இந்த ஆன்சர் லைனோட இந்த அப்பர் பீடும் லோவர் பீடும் கனெக்ட் ஆகி இருக்கும். சரியா? ஸோ இந்த லோவர் பீட்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கும், 4 பீட்ஸ் இருக்கும். அண்ட் அப்பர் பீட்டில் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். அண்ட் லோவர் பீட்ஸில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் 1 வேல்யூ. அதாவது இதை இங்கே டச் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து 1. அதாவது எப்போ 1 ஆகும் அப்படின்னா ஆன்சர் லைனில் போய் டச் ஆகும் பொழுது அந்த வேல்யூ வந்து 1 இருக்கும். ஓகேவா? அதே போல் இப்போ ரெண்டு வேல்யூ வந்து அங்கே போய் டச் ஆகிருக்குன்னா ஆன்சர் என்ன இருக்கும், 2. அதாவது 3 பீட் வந்து ஆன்சர் லைனில் போய் டச் ஆகிருக்குன்னா ஆன்சர் என்ன இருக்குன்னா 3. இப்போ இந்த 4 இது போய் டச் ஆகிருக்குன்னா ஆன்சர் லைனில் டச் ஆகிருக்கும் பொழுது ஆன்சர் என்ன இருக்கும், 4 இல்லையா? ஓகே, இப்போ இது மாதிரி ஒவ்வொரு லோவர் பீட்ஸுக்கும் எவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 1 1. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பர் பீட். இது பேர் என்ன சொல்லுவாங்க, அப்பர் பீட். இந்த அப்பர் பீட் ஆன்சர் லைன்ல டச் ஆகும்போது இதோட வேல்யூ என்ன இருக்கும்னா 5. ஓகே, இந்த அப்பர் பீட் ஆன்சர் லைன்ல டச் ஆகும்போது இது 5. இப்போ எதுவுமே உங்களுக்கு எந்த ஒரு பீடுமே இந்த ஆன்சர் லைன்ல டச் ஆகலை அப்படின்னா அப்போ அந்த பீடோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்னு 0. ஓகேவா? சரி, இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 1 1 1 1 அண்ட் இதோட வேல்யூ 5. ஓகே, ஸோ டோட்டலாக ஒரு ராட்ல இருக்கிற வேல்யூஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 வேல்யூஸ் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த வேல்யூக்கு நம்ம ஒன்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த வேல்யூ இந்த ராடோட வேல்யூ என்ன அப்படின்னா டென்ஸ். அதாவது நம்மளுடைய நார்மல் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, லேக், 10 லேக்னு போய்கிட்டே நமக்கு இருக்கும். சரியா? ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லா பாருங்க, இது 1, இங்கே பாருங்க ஆன்சர் இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே உங்களால் இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸோ இங்கே இப்போ ஒரு பீட் டச் ஆகிருக்கனால இந்த வேல்யூ என்ன, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? ஸோ டோட்டலாக இந்த ஒரு ராட்குள்ளே எவ்வளோ இருக்கு, 9 வேல்யூஸ் இருக்கு. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறது நான் சொல்லியிருக்கேன் டென்ஸ் ராட் இல்லையா. ஸோ இப்போ இது 10. இங்க பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் 1 0. ஸோ அபாக்கஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் அப்படிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இது பேர் என்ன சொல்லுவோம், 10 20 30 40 50 60 70 80 90. நீ இதை சேர்த்து ஆட் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 90 and 1. இது 90, இது 1. ஸோ டோட்டலாக இங்கே என்ன இருக்குது, 91 92 93 94 95 சாரி 95 96 97 98 99.
ஓகேவா? ஸோ இது மாதிரி நமக்கு ஈஸியாக இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 ராட்குள்ளே எவ்வளோ பெரிய நம்பர் 99 நம்பர்ஸை நம்ம கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900. ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது இந்த 3 ராட்குள்ளே 999. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து அடிஷன்ஸ், சப்ட்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ், டிவிஷன் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எதில் பண்ண முடியும் அப்படின்னு இந்த அபாக்கஸ் கிட் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.